பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி நினச்ச மாதிரியே வேலைக்கு போகலான்னு கிளம்பி போனாலுமே இங்கே பொன்னி எதிர்பார்க்காத மாதிரி பொன்னியோடைய பியூட்டி பார்லர்லேருந்து தான் இங்கே உஷாவுக்கு மேக்கப் பண்ண வந்திருக்காங்க. அதனால் பொன்னியும் இங்கே ஒரு மனதாக உஷாவுடைய வளைகாப்பில் கலந்துக்கிறாங்க. ஆனால் இது உஷாவுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கலந்துக்கிற பொன்னி அங்கே உஷாவுக்கு நலுங்கும் கூட வைக்கிறாங்க. ஏன்னா உஷாவை பொறுத்த வரைக்கும் சக்தி நலுங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் கட்டின மனைவி இருக்கும்போது கணவன் தனியாக நலுங்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சக்தி கூட பொன்னி சேர்ந்து போய் நலுங்கு வச்சு முடிச்சிடறாங்க. இதை உஷாவால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு பக்கம் தான் புருஷனும் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. முதல்ல தான் புருஷனை மாற்றணும், அப்போ தான் இந்த பொன்னியோடைய கொட்டத்தை அடக்க முடியும்னு உஷா முடிவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பொன்னி நலுங்கு வச்சு முடிச்சதுக்கு பிறகு இங்கே உஷா கேட்குறாங்க, ஆமாம் எங்கே சுந்தர அண்ணன் பவானி அண்ணியெல்லாம் காணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஜெயா சொல்கிறாங்க, இல்லை உஷா, இது மாதிரி காலையிலேயே பவானியோடைய அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. அதான் சுந்தரம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே இங்கேருந்து கிளம்பி போகிறேன்ட்டு கிளம்பிட்டாரு. சரி அவர் தனியாக போனால் செட் ஆகாதுன்னு சொல்லி பவானியவும் அனுப்பிவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே உஷா ஒன்று, என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு பிடிக்காதவங்களாம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கிறது சுந்தர அண்ணனும் பவானி அண்ணியும் தான். அப்படி இருக்கும்போது அவங்கள போய் எதுக்கு தான் அனுப்பிச்சிங்க, அண்ணனை மட்டும் அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜெயா ஒன்று, அது எப்படிம்மா, மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் பவானி அனுப்பாமல் இருந்தால் அது தப்பாக போய்டும்ல, அதான் அமுச்சு விட்டுட்டோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாங்கள் தான் எல்லோரும் இருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெயா உஷாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே சிவானி ஓடி வந்து, அத்தை அதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு பதில் நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் இங்கே உடனே நம்ம உஷா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவானி பாப்பா அப்படின்னு சொல்லி சிவானியை கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் சிவானிக்கு என்னதான் நம்ம ஃபங்க்ஷன் நல்லபடியாக போனாலுமே ஒரு பக்கம் பொன்னியை எதுவுமே பண்ண முடியல. நாம் இந்த ஃபங்க்ஷனில் பொன்னி இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் அவளே நமக்கு நலங்கு வைக்கிற அளவுக்கு வந்துட்டாளேன்னு உஷாவுக்கு செம ஆத்திரமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், இந்த பொன்னியை ஒரு வழி பண்ணுறேன், அதுக்கு நமக்கு சுந்தரனை ஹெல்ப் தேவை, சுந்தரனை வரட்டும்னு இங்கே உஷா முடிவு பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சுந்தரம் பவானி அழைச்சிக்கிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அங்கே போகிறாங்க. பார்த்தா வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பவானியும் சுந்தரமும் போய் பார்க்குறாங்க அவங்க அம்மாவை. ஸோ டாக்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியல தான், அவங்களுக்கு சீரியஸாக இருக்காங்க, இப்போது அவங்கள பெட் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், ஒரு வாரத்துக்கு அவங்கள இங்கே தான் அட்மிட் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கிட்டா நீங்கள் அப்புறமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி இங்கே டாக்டரும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பவானியை உட்கார வச்சுட்டு சுந்தரம் நான் போய் சாப்பிட்றதுனா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சுந்தரம் போகிறாரு. சுந்தரம் போகும்போது இங்கே கரெக்டாக தாஸுமே சுந்தரத்துக்கு கால் பண்ணுறாங்க. தாஸுடைய நம்பர் பார்த்தோன்னே சுந்தரம் இங்கே செம்ம அதிர்ச்சி வர்றாரு. பவானி ஒன்று, என்னங்க யார் ஃபோனில் அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை பவானி, சான்ஸ் கேட்டு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க இங்கே வந்துமாங்க, போயிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், சரி பவானி நீ இங்கேன்னு சொல்லிட்டு சுந்தரம் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு போகிறாரு. திரும்பவும் தாஸ் ஃபோன் அடிக்கிறான். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தோடனே சுந்தரம் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணோடனே, என்னங்க சுந்தரம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆசை இல்லையா, ஜெயிலுக்கு போகிற ஆசை வந்துடுச்சா, ஏங்க என் தங்கச்சியை கர்ப்பமாக்கியிருக்கீங்க, என் தங்கச்சியை நல்லா ஏமாற்றிட்டீங்க, அவள் கர்ப்பம் கலைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு 5 லட்ச ரூபா செலவாகும்னு சொன்னேன், உடனே தரேன்னு சொல்லிட்டு போனீங்க, 2 நாளாக ஃபோன் அடித்து எடுக்க மாட்டீங்க, என்னதாங்க உங்கள் கதை, என்ன எங்கள் மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு தாஸ் கேட்க, சுந்தரம் உடனே, ஐயோ தாஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, எனக்கும் எல்லா பயமும் இருக்குது, பாவம் ஸ்வேதாவை நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என் மேலே தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நான் பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் பணம் கொடுக்கறதுக்குள்ளே நேற்று எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வளைகாப்பு ஃபங்க்ஷன், அதனால் அங்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், தாஸ் ஒன்று, என்னங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி கதை சொல்லிட்டுருக்கீங்க, நான் என்ன ஏன் ஸ்கூல் வரலாம் உங்கள்கிட்ட கேட்டேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டுருக்கீங்க, ஏங்க பணத்தை கேட்டால் பணத்தை தரேன் தரேன்னு சொல்லுங்கள்,
அடுத்து நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிப்போம்ல அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ தாஸ், ஏன் இப்படி மிரட்டுறீங்க? நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன், தரமாட்டேன்னா சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், சரிங்க இப்போ எங்கே இருக்கீங்க, பணம் எப்போ தரீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே சுந்தரம் ஒன்று, நான் அதுமாரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் உங்களுக்கு பணம் போட்டுவிட்றேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்வேதா அழைச்சிட்டு போயிட்டு அந்த கர்ப்பத்தை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இதை தான் அப்போலேருந்து சொல்கிறீங்க, ஆனால் பணம் தர மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். நான் உடனே இப்போ உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே சுந்தரம் சொல்கிறாரு. சரிங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சாப்பாடு வாங்கிட்டு போவோம். சுந்தரத்துக்கு அதே சிந்தனையாக இருக்குது. எங்கே இந்த தாஸ் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மள்ட்ட அதிகமாக பணம் கேட்டு மிரட்டுவானோ, இவனால் நமக்கு டார்ச்சராக இருக்குமோ அப்படின்னு சுந்தரம் யோசிக்கிறாரு. இல்லை இவனுக்கு வேறு எதுனா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு இந்த தாஸையும் ஸ்வேதாவையும் அடித்து ஊரை விட்டு விரட்டிடலாமா அப்படின்னு யோசிக்கிறார் சுந்தரம். வேணாம், இவன் என்ன 5 லட்ச ரூபா பணம் தானே கேட்டான், அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம பக்கம் எந்த ஆதாரமும் இருக்காதுல்ல, அப்புறம் நாம் ஃப்ரீ ஆகிடலாம்ல, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அந்த கர்ப்பம் மட்டும்தானே அப்படின்னு இங்கே சுந்தரம் யோசித்து பணத்தையும் அனுப்பிடுறாரு. இங்கே பார்த்தா பணத்தை வாங்கிக்கிட்டு தாஸ் அதே ஹாஸ்பிட்டலில் கருவை கலைக்கிறவங்க பேரில் வராரு. ஏன்னா அங்கே ஸ்வேதா கன்சீவாகவே இல்லை, இருந்தாலும் சும்மாவாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம், ஒருவேளை சுந்தரம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி போகலான்னு கிளம்பும் போது சுந்தரம் கால் பண்ணுறாரு. என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டு, இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் உங்கள் அக்கௌண்ட் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தாஸ் யோசிக்கிறான், நாம் பணத்தை வாங்கிட்டு அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சுந்தரத்துக்கு சந்தேகம் வந்துடும், அதனால் நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி போயிட்டு அங்கேயே ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கிளம்பி ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க. போயிட்டு அங்கே வெயிட் பண்ண வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி சுந்தரத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போன்னு பார்த்து சுந்தரம் தன்னுடைய ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு கடைக்கு போயிருக்காரு. அப்போதைக்கு மெசேஜ் வந்தோடனே பவானி என்னன்னு பார்க்குறாங்க. ஆனால் இது மெசேஜாக இருக்குது, சரின்னு விட்டுடுறாங்க. தாஸ் உடனே ஃபோன் பண்ணுறான். இங்கே சேகர்னு ஃபோன் வருது. திரும்ப ஃபோன் வரவும் பவானி சந்தேகப்பட்டு அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே, இங்கே பாருங்கள் சுந்தரம், நீங்கள் சொன்ன மாதிரியே தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்துட்டோம், கர்ப்பத்தை கலைச்சாச்சு, உங்களுக்கு ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேன், 5 லட்ச ரூபா பத்தலையாம், இன்னும் 2 லட்ச ரூபா கேட்குறாங்க, எனக்கு உடனே ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் ஃபோன் வச்சிட்றான். பவானிக்கு சந்தேகமாகுது. என்ன கர்ப்பத்தை கலைச்சிட்டேன், 5 லட்ச ரூபா பத்தல, 2 லட்ச ரூபா பணம் அனுப்புன்னு சொல்கிறாங்க, சேகர்னு போட்டிருக்கு, யார் இது அப்படின்னு இங்கே பவானி யோசிக்கிறாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறது தெரியுது. சுற்றி பார்த்தா அது இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் தான் சைடில் போட்டிருக்கு. உடனே பவானி அந்த ஃபோன் எடுத்துகிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்தாண்ட ரூமில் தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. பார்த்த உடனே இங்கே பவானிக்கு செம அதிர்ச்சியாக இருக்குது. சரின்னு ஃபோனோட போய் சார்ஜ் போட்டு வச்சுறாங்க. இங்கே ஃபோனை பார்த்த உடனே சுந்தரம் அந்த ஃபோட்டோ பார்க்குறாரு. பார்த்துட்டு சுந்தரம் ஃபோன் அடிக்கிறாரு. யாருக்கு எங்கள் ஃபோன் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் தான் சொல்லிட்டு சுந்தரம் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு கேட்கவும் இந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாங்க. ஐயோ அதே ஹாஸ்பிட்டல் தான் நானும் இருக்கேன், எந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சுந்தரம் கேட்கவும் அவன் ரூம் நம்பர் சொல்கிறான். இந்த ஒன்றே நிமிஷம் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் போகிறாரு. பவானி ஒன்று, எங்கங்க இருமா, நான் போய் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் போகிறாங்க. பவானியும் பின்னாடியே போகிறாங்க. நீடா சுந்தரம் போயிட்டு, ஸ்வேதா இங்கே என்ன பண்ணுற, சென்னையில் வேறு ஹாஸ்பிட்டல் கிடைக்கலையா, இந்த ஹாஸ்பிட்டல் கிடச்சிதா, ஏன் சுந்தரம் திட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் எங்கள் அம்மா அட்மிட் பண்ணியிருக்கேன், இங்கே தான் என் ஒய்ஃப்லாம் இருக்கா, உங்களை பார்த்தா பிரச்சனை ஆகிடும், என்னாச்சு கர்ப்பத்தை கலைச்சிட்டிங்களா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லவும் இங்கே ஸ்வேதாவும் சுந்தரம் பேசிக்கிறத பவானி ஃபுல்லாக கேட்டுறாங்க. அப்போது சுந்தரத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் தவறான உறவு இருந்திருக்கு. அது தெரிஞ்சு அவங்களுக்குள்ள கர்ப்பம் உண்டார அளவுக்கு பழகியிருக்காரு. இப்போ அந்த கர்ப்பத்தையும் கலைக்கிறாரு. அப்போது இவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நம்மளை நல்லாவே நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறத பவானி தெரிஞ்சுக்கிறாங்க. இவரை போய் நாம் எந்த அளவுக்கு நம்பணும், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாருமே இவருக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க, எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் இவர் இப்படியாப்பட்ட ஒரு பொறுக்கியாக இருந்திருக்காரு. இவரை போய் தான் புருஷன் சொல்லி எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பவானி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பவானி போகிறத சுந்தரம் பார்த்துறாரு. சுந்தரத்துக்கு அப்போ தான் புரியுது பவானி எல்லாத்தையுமே கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சுந்தரம் பவானி துரத்திட்டு போகிறதுக்குள்ளே பவானி கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பவானி தான் அம்மா அப்பான்னு எல்லாத்தையுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க.
சுந்தரம் எவ்வளோ மோசமானவர், எவ்வளோ கேட்டுக்கிட்டுத்தனமான வேலையை பார்த்துருக்காரு, இவ்வளோ நாள் நம்மளை நல்லாவே நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு, அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான்னு சொல்லி இங்கே பவானி சுந்தரத்துடைய உண்மையான முகத்தறியை கிழிக்கிறாங்க. சுந்தரம் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இங்கே சக்தி ஓடி வந்து சுந்தரத்துடைய சட்டையை பிடிக்கிறாரு. சி, என்ன மனுஷன் நீங்கள், அக்கா இருக்கும்போது எப்படி அக்காவுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு, உங்களை நாங்கள் எந்த அளவுக்கு நம்பியிருந்தோம், இப்படி இன்னொரு பொண்ணு கூட நெருங்கி பழகிருக்கீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி கேட்கும்போது சுந்தரம், ஐயோ சக்தி அது தெரியாமல் நடந்துச்சு, அது ஒரு விபத்து, அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பவானி சொல்கிறாங்க, இனிமேல் என்னால் அவர் மூஞ்சில் முழிக்கவே முடியாது, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆசையே இல்லை, விருப்பமும் இல்லை, அவரை ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போக சொல்லிடுங்க, அவர் மூஞ்சை பார்த்து எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி பவானி சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. அதை பார்த்த சந்திரசேகர், சி என்ன செய்யா இதெல்லாம், நீ தானே தன்னுடைய மாப்பிள்ளை தூக்கிச்சு கொண்டாடின, ஆனால் உன் மாப்பிள்ளை இப்போது எப்படியாப்பட்ட ஒரு கேட்டுக்கட்டத்தனமான வேலையை பார்த்துருக்காரு பார்த்தியா, தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு, இப்படியாப்பட்ட ஆள் இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கணுமா, நீயே முடிவு பண்ண ஜெயான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஜெயாவால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுந்தரம் கையெடுத்து கும்பிட்டு ஜெயாவுடைய காலை பிடிச்சி கெஞ்சுறாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டாத்த, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி சுந்தரம் கெஞ்சவும் ஜெயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுந்தரத்தை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா எங்கே தான் பொண்ணுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ, ஸோ திரும்பவும் சுந்தரத்தை மன்னிச்சு விட்டோம்னா திரும்பவும் இது மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுப்பான், இப்படியாப்பட்ட மனுஷனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயா திருத்தன்னு முடிச்சுக்கிட்டு தான் ரொம்பவுமே தப்பு பண்ணிட்டோம், தான் கொடுத்த இடத்துனால தான் இன்றைக்கி மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு இங்கே ஜெயா கூனி குறுகி அப்படியே நிற்கிறாங்க.